Hi friends, welcome to Arun's Terrace Garden. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிவிசி ஸ்டாண்டுங்க. உங்கள் மாடித் தோட்டத்தை அழகுபடுத்தவும் உங்கள் மாடித் தோட்டத்தை பாதுகாக்கவும் சூப்பரான எளிதில் மக்கி போகாத துருப்பிடிக்காத ஒரு ஸ்டாண்டு அப்படின்னா இந்த யூபிவிசி ஸ்டாண்டுங்க. இந்த யூபிவிசி ஸ்டாண்டு செய்ய தேவையான மெட்டீரியல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டாக வேணும்னாலும் ஸ்டாண்டாகவும் செஞ்சு தரலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஸ்டாண்டு செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸ்டாண்டு எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்புங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதுலேருந்து நான் ஒரு பைப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு சிம்பிள் ஸ்டாண்டு. இப்போ நான் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அரமும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து லெக்கு நான் வந்து ஒரு 7 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 9 இன்ச்சு வைக்கிறீங்களா கூட வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு பண்ண போகிறோங்க. இது வந்து 18 இன்ச்சு பைப்பு. 18 இன்ச்சில் ஒரு 4 எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அதே மாதிரி 7 இன்ச்சில் ஒரு 9 பைப்பு நான் கட் பண்ணியிருக்கேன். 9 பைப்பு. அதுக்கப்புறம் 3 வேல ஒரு 4, 4 வேல 2 எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 3 வேவ் எடுத்துப்போம். இந்த 2 3 வேவ் எடுத்துக்கலாம். இதில் வந்து சொல்யூஷன் போட்டுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் சொல்யூஷன் போட்டுங்க. அதே மாதிரி இதுலேயும் போட்டுங்க. இதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்படி அடித்தாலே போதும், உள்ளே போய்டும். வச்சா இப்போ அடுத்து இதில் வந்து இதுலேயும் சொல்யூஷன் போட்டுங்க, இதுலேயும் போட்டுங்க. இப்போ இதை தரையில் மட்டமாக வச்சுங்க. முக்கியமாக மட்டமாக வைக்கலன்னா ஸ்டாண்டு கோணலாக போய்டும். அப்போ ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் அம்மானாலும் ஆகாது, அப்பானாலும் ஆகாதுங்க. அதனால் இது மாதிரி ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஸ்டாண்டு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ கரெக்டான மட்டமான தரையில் நம்ம வச்சிட்டோம், ஓகேவா. அடுத்து வந்து இதை ஒன்று தயார் பண்ணி வச்சு அதேமாதிரி இந்த பக்கத்தை தயார் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 2 இந்த பக்கம் தயார் பண்ணிடுங்க. இது வந்து 3 வே நல்லா பார்த்துங்க. 3 வேல சொல்யூஷன் போட்டாச்சு. இது வந்து 7 இன்ச்சு பைப்பு. இது உள்ள போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுவோம். இது போட்டாச்சு. அடுத்து சென்டரில் இந்த பைப்பை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இதில் சொல்யூஷன் போட்டுங்க, இதில் சொல்யூஷன் போட்டுங்க. இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை அமுக்கிடுவோம். அமுக்கியாச்சு. அடுத்தது இதில் இதை போட்டுட்டு இது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக மட்டம் பார்த்துங்க. மட்டம் வந்து இதில் மெயின் வச்சாச்சா. அடுத்து வந்து இதில் வந்து 18 இன்ச்சு பைப்பை சொருவ போகிறோங்க. இப்போ இதில் 18 இன்ச்சு பைப்பு எவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான், இதில் சொருவியாச்சு. அடுத்தது இந்த பைப் எடுத்து இதில் போட்டுங்க, இதில் போட்டுங்க. இதில் வச்சு போட்டுருங்க. ரெண்டாவது திருப்பி கரெக்டாக மட்டமாக இருக்கான்னு பார்த்துருங்க. இப்போ இது இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு அதேமாதிரி இதில் உள்ள சொல்யூஷன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பைப்லேயும் போட்டுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். இதை வச்சுட்டு போட்டுட்டு இது உள்ளே செக் பண்ணிக்கிங்க, அது உள்ளே வந்துடுச்சா அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த பக்கம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சா. இப்போ 2 பக்கம் வந்து நம்ம இந்த ஜாயிண்ட்டாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் இதை நம்ம ஒட்டிக்கலாம். இது ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுட்டோம். அதை எடுத்து ஒட்டிக்க வேண்டியதாங்க. போட்டுட்டு எடுத்து இதை இப்படி வச்சு கூட நம்ம மேலேருந்து கூட சொல்லிடலாம். அவ்வளோதான், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். கம் போட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். அதுமாரி இந்த பக்கமும் நம்ம கம் போட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த ஜாயிண்ட்லாம் இருக்கிறதுனால எப்படி சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியுது பாருங்கள். இதை இப்படி வச்சுட்டு இது உள்ளே விட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து லெக்கை இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்மகிட்ட இந்த லெக் இருக்குது. இதை 1 பை 1 நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இதில் தடவிக்கலாம். தடவிட்டு உள்ளே வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனால போதும்.
இப்போ இந்த பக்கம் தடவிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ சென்டர் இது வந்து ஒரு 2 ட்ரைன் செல்லுக்கு வந்து போதுமான ஒரு ஸ்டாண்டு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா வெளில பிதுங்கிட்டு வந்துடும். அதையும் பார்த்துங்க. இதை வச்சுட்டு உள்ள அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்டாண்டை எவ்வளோ அருமையாக தயார் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே ட்ரைன் செல் போட்டால் நம்ம க்ரோ பேக்கை வைக்க வேண்டியதாங்க. இதே மேலே ஏறி நான் நின்று காட்டுறேன். அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டாகவும் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், 2 ட்ரைன் செல்லுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகும். இப்படி வச்சுட்டு இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா செட் ஆகிடும். இதுக்கு மேலே க்ரோ பேக்கை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு 15 வைக்கல கூட வச்சுக்கலாம். 12x12 வச்சுக்கலாம். பாருங்கள், இதேமாரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுங்க. பார்த்தீங்கன்னா 15x15 நல்லா தாராளமாக வைக்கணும்னா இதில் 2 வச்சிடலாங்க அழகாக. இந்த ட்ரைன் செல்லில் ஒன்று, இந்த ட்ரைன் செல்லில் ஒன்று வச்சுட்டிங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாங்க. இப்போ இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது வந்து 4 15x15 வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா இவ்வளோ கேப் இருக்குல்ல, அதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டு தேவை, அப்புறம் க்ரோ பேக் தேவை. இப்போ இந்த தேவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த ஸ்டாண்டு க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாடியிலேருந்து விழக்கூடிய அந்த மண், இலை, தழை, அதுக்கப்புறம் அந்த சூரிய ஒளி படும்போது பாசி பிடிக்க ஆரம்பிச்சிருது. பாசி பிடிச்சாலே மாடி காலி ஆகிடும். அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடியது ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்துங்க. எந்த வகையில் இந்த ஸ்டாண்டு இல்லைனாலும் எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டு பண்ணி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாடியை பாதுகாக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்டாண்டு துருப்பிடிக்க பல ஸ்டாண்டு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி போகுது, மக்கி போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டாகவும் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இதே மாதிரி ஸ்டாண்டை வந்து பண்ணுங்கள். இதுக்கான ஜாயின் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இப்போ வந்து நான் இதே மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுறேன், இதுக்கு வேணும், ஐடியா வேணும், அதுமாரி வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, கால் பண்ணாதீங்க. அதுமாரி க்ரோ பேக் இருக்குது நம்மள்ட்ட. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபேப்ரிக்கில் பண்ண க்ரோ பேக்கும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஸ்டாண்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிட்டு பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.